பாட்டி ரசமும் இருக்கு, ரசம் இருக்கு. அதோ இருக்கு, பாய் மடியிலே வச்சிருக்கீங்க. கொடுங்க, இதில் ரசம் கொடுத்துட்றேன். பாட்டி ரசம் மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்படியே மூடிக்கோ. பட்டுங்களா? இன்னைக்கு கர்நாடகாவிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க பாட்டி. சாதுக்களுக்கெல்லாம் வேட்டி ஜிப்பா அந்த மாதிரி ஒரு 200 பேருக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொடுத்தாங்க. அங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு நேராக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்துங்களா? எல்லாருக்கும் வணக்கம் சாமி. ஐயா எத்தனை 65 பீஸா? எத்தனை? இப்போதான் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஒரு வேட்டி, டிஷர்ட்டு, ஜிப்பா. இல்ல லைனா இருக்கட்டும் சாமி. சாத்து கூட இறக்கி அங்க வச்சிருங்க. இல்ல இருக்கட்டும் சாமி. இல்ல கப்ல எப்படி வேணா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டும் இருக்கு. நீங்க எப்படி வேணா வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் முழுக்க வந்துருங்க சாமி. இந்த முழுக்க அங்க வந்துருங்க. கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க சாமி. நீங்களும் கொஞ்சம் மேல போங்க. மேல போங்க, மேல போங்க. நீங்க கிளக்கு பாரா நான் போறேனா? ஆம்பளைக்கு சாமி. ஆம்பளைக்கு போங்க. இல்ல ஆம்பளை தீக்கு வரல. பழம் பழுத்து போயிடுச்சு எல்லாம். சாமி ஐயா இன்னும் கொஞ்சம் ஐயா முன்னாடி உட்கார முடியாதா? கரெக்டா இருக்குமா வாங்குற மாதிரி? ஓகே ஓகே. செப்பல் விட்டுட்டு வந்துருங்க ஐயா. செப்பல் கொடுங்க, உங்க கையில கொடுங்கய்யா. சாதம் ஒரு ஆள் கொடுங்க. பார்வதி பதியே. அங்கல் கொடுக்கலாமா? கொடுங்க சாமி கொடுங்க. நாமளை யாருக்கு? நாமளை அம்மனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. வேணுன்றதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்தாண்ட வேட்டி ஜிப்பா கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிக்கோங்க. அந்த வண்டியில போயிட்டு வாங்கிக்கோங்க. லைனா போயிட்டு இப்படி போங்க ஐயா. ஐயா அந்த சார் இதே போயிட்டு வேட்டியும் ஜிப்பாவும் கொடுக்குறாரு பாருங்க ஐயா. அவர் கொடுக்குறாரு, வாங்கிக்கோங்க. சிவாய நம. உட்காருங்க உட்காருங்க. சரி சரி. ஒரு ஆளுக்கு ஒரு வேட்டி ஜிப்பா 20 ரூபா தட்சணை வாங்கிக்கோங்க. சாமி நீங்க தட்சணை கொடுக்குறவர் கொஞ்சம் இறங்கிக்கீங்களா? இல்ல ஒரு ஆள் வரட்டும். நீங்க தட்சணை கொடுங்க, ஒரு ஆள் தட்சணை கொடுங்க.
இல்லை வாங்கி கொடுங்க, வாங்கி ஒரு ஆள் கொடுங்க. சிவாய நம. காசு கீழே விழக்கூடாது, அதனால தான். சரி சரி. சூடா, ரொம்ப சூடா இருக்கா? சிவாய நம. அண்ணாமலை இருந்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க சாமி, வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும். வாங்கிக்கோங்க. வாழ்க வளமுடன். வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். காசு காசு கையில வச்சு கொடுங்க சாமியா. சாமி தட்டு இல்லாதவங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருக்கு பாருங்க, ஒரு கட்டி எடுத்து கொடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொடுங்க. மலையாருக்கு அரோகர. வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கேன். நாகப்பட்டினம் போயிட்டாரு. சாமி சாப்பிட்டு திரும்ப சாப்பாடு வேணா வந்து வாங்கிக்கோங்க. சாமி இங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டு திரும்ப சாப்பாடு வேணா வந்து வாங்கிக்கோங்க. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாமாவா? இது எடு கொடுங்க. சாப்பிட்டு அப்படி போயிடுங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சாமி. சாமி நீங்களா வாங்கிட்டீங்களா? பிளேட் இருக்கு, யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருக்கு, வாங்கிக்கோங்க. வாங்க வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க தாத்தா, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க.
இந்த பக்கம் இல்லை வாங்க சாமி வாங்கிக்கோங்க தட்சணை வாங்கிக்கோங்க வேட்டி ஜிப்பா இருக்கு வாங்கிக்கோங்க வேட்டி ஜிப்பா கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க சாமி லைன்ல வாங்க உட்காருங்க உட்காருங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் ஒண்ணுதான் சரிங்களா உட்காருங்க 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 அங்க பாருங்க வயசானவர்லாம் எங்க இருந்து வராரு பாருங்க சரிங்களா உட்காருங்க உட்காருங்க தப்பு செய்யக்கூடாது இது இறை சேவை இறை சேவை உட்காருங்க அங்க போயிட்டு உட்காருங்க வா வா தாத்தா சாப்பிட்டியா சாப்பாடு வாங்கிக்கிறியா சாப்பாடு வாங்கிக்கிறியா தட்டி எடுத்துட்டு வரலீங்களா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வாங்கிக்கிறீங்களா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருக்கு வாங்கிக்கிறீங்களா தர சொல்கிறேன் சார் சாப்பாடு வாங்கலையா ஐயா சாப்பாடு வாங்கி சரி 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 ஏன்னா வாங்கினவங்க திருப்பி வந்து வாங்கக்கூடாதுங்க ஐயா அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை சரி 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 உட்காருங்க உட்காருங்க இல்லை நான் யாரையும் தவறுன்னு சொல்லலைங்க ஐயா தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் யாரையும் தவறு சொல்லலை சரி 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 லைன்ல வராத கொடுக்காதீங்கம்மா ஏன்னா தப்பா போயிடும் இவ்வளோ பேர் நிக்கிறாங்க யாருக்கும் மன கஷ்டம் வரக்கூடாது சிவாய ஒரு ஜிப்பா காமிங்க எப்படி இருக்கு எல்லாருக்குமே இதே தான் நல்லா இருக்கு வெயிட் பண்ணுங்க ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க ஒரு சேவையில் இருக்கும் வெயிட் பண்ணுங்க உட்காருங்க உங்களுக்கு இல்லை உட்காருங்க வாங்க வாங்க சூப்பர் இருக்கு சாமி டீஷர்ட் சூப்பர் இருக்கு ரெண்டு சூப்பர் இருக்கு தேங்க்யூ உட்காருங்க உட்காருங்க எது வந்தாலும் லாஸ்ட்ல பார்த்துக்கலாம் உட்காருங்க உட்காருங்க ஒன்றும் பண்ண முடியாது உட்காருங்க உங்களுக்கு என்ன இறைவன் கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கோங்க இருங்க முடியட்டும் கொடுத்து முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் மாற்றிக்கோங்க அவர்கிட்ட மாற்றிக்கோங்க உங்களுக்குள்ள பண்ணிக்கோங்க துண்டு கொடுக்கலையா சரி வாங்கிக்கோங்க
அவருக்கு ஒரு துண்டு கொடுத்துருங்க. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஆளே காணா? சரி சரி போடுங்க போடுங்க. ஐயா ஒரு 5 செட்டு நிறுத்தி வைங்க, நம்ம சேவைதாரிங்க இருக்காங்க. ஒரு 5 நிறுத்தி வச்சிருங்க. ஆமா ஆமாங்க. ஒரு 5 செட்டு நிறுத்தி வச்சிருங்க ஐயா. வாங்க வாங்க ஐயா, வந்து வாங்கிக்கோங்க வாங்க. சாமி சாப்பாடு வாங்கிக்கோமா? தட்சணை தட்சணை கொடுத்துருங்க ஐயா. சாமி வாங்க, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. வாங்க சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் இருக்கு வாங்க. காலி ஆயிடுச்சு தாத்தா, ஒன்றும் பண்ண முடியாது. தட்சணை தட்சணை வாங்கி 20 ரூபா வாங்கிக்கோங்க. வந்து 200 பேருக்கு மேல வந்துருச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா வாங்கிக்கோங்க சார். இதான் ஃபர்ஸ்ட்ல வரணும். ரெகுலரா வரவங்களாம் ஃபர்ஸ்ட்ல வர மாட்டீங்க, புதுசா வரவங்களாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாங்க. நான் என்ன பண்ண சொல்றேன் சொல்லு? நான் நேற்று சொல்லிட்டு தானே போறேன். என்ன சாமி? குருஜி முதல்ல நிக்கணும். அது சொன்ன ஒன்றும் நான் எதுவும் பண்றது இல்லை. ஒன்றும் இல்லையா? சரி, ரொம்ப நல்லது. 100 ரூபா பணம் கொடுத்து காலிங்க எல்லாம். அதான் கேட்டேன். நீங்க நேற்று இங்க வந்ததுங்க எல்லாம் சாப்பிட வந்தீங்கல்ல, சொன்ன இல்லை எல்லார்கிட்டையும். நீங்க தானே ஃபர்ஸ்ட் வரணும். எல்லாம் புதுசா எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க 200 பேருக்கு மேல வந்துட்டாங்க. என்ன பண்றது? சாமி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க ஐயா. கேட்டு சொல்லி வாங்கிட்டு போய் வாங்குறதுனால நீங்க கேட்க முடியும். இல்லை அப்படி வாங்க முடியாது சாமி, எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் தான். சாப்பாடு வாங்கிட்டு வந்து தான் இங்கே வாங்கணும். அப்புறம் எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னா கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சாமி. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்க? என்ன சாமி வேணும்? சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சாப்பாடு வாங்கிக்கோங்க, வாங்க தட்சணை வாங்கிக்கோங்க. சொன்னா கொடுங்க. கொடுத்துருங்க தட்சணையா? ஐயா சாமி, அவங்க சேவைதாரிகளுக்கு எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். ஒன்றும் பண்ணக்கூடாது. அவங்க சேவைதாரிங்க, நம்மளை நம்பி சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க முன்னாடி வரணும். 10 மணிக்கு. எப்பயுமே 12 மணிக்கு வந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் எனக்கு கூட்டத்துல பொதுதான், யாரையும் தனிச்சு பார்க்க முடியாது. தட்சணை வாங்கிட்டீங்களா? அவ்வளோதாங்க ஐயா. சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பாடு வாங்கிக்கோங்க. டோர் சாத்துப்பா.
ஐயா இவருக்கு ஒன்று கொடுத்துருங்க, இவருக்கு ஒன்று கொடுத்துருங்க, இவருக்கு ஒன்று கொடுத்துருங்க. இப்படி வாங்க, நீங்க வாங்க, இப்படி வாங்க. இருங்க இருங்க, அங்க இருந்துச்சுன்னா கொடுக்க சொல்றேன். சாமி இங்க கொடுத்துட்டீங்களா? இவருக்கு ஒன்று கொடுத்துருங்க, கொடுங்க இவருக்கு ஒன்று. சரி ஓகே. பெரிய சைஸ் ஐயா அவங்க வந்திருக்கிறவங்க ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வைங்க. சாப்பாடு ஒரு 10 பேர் சாப்பிடலாம். சரி சரி. எல்லாம் முடிச்சு சாப்பாடு தட்சணை வாங்கிக்க சொல்லுங்க. நீங்க சாப்பாடு வந்து சாப்பிடுங்கம்மா. சிஸ்டர் சிஸ்டர் நீங்க சாப்பிடுங்க, அவருங்களே கூப்பிடுங்க சாப்பிட சொல்லுங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துருக்கலாம். முடிஞ்சு உங்களுக்கு வேணுமா? தட்டி எடுத்துட்டு வாங்க. என்ன வேணும்? சாப்பாடா? வாங்கிக்கோ. பிளேட் ஒரு பிளேட் கொடு சாமி அவருக்கு. அங்கே கொடுங்க, அங்கே கொடுங்க, வாங்கிக்கோங்க. ஏன் நிற்கிறீங்க பாவம்? என்னய்யா என்ன வேணும்? ஓகே. என்ன பண்ணீங்க நீங்க அவனை வச்சு? கொடுத்துருங்கய்யா, இவருக்கும் கொடுத்துருங்க. ஐயா நீங்க உண்மையா வாங்கலையா? இவருக்கு ஒண்ணு கொடுத்துருங்கம்மா. பிரச்சனை இருந்தா கொடுப்பாங்க ஐயா. இவருக்கு ஒரு 20 rupees கொடுத்துருங்கம்மா. 20 rupees கொடுங்க. கொடுங்க கொடுங்க சாம்பார். சாமி சாப்பிட்றவங்க என்ன சாம்பார் ரசம் ஏதாவது வேணா வந்து வாங்கிக்கோங்க. மோர் சாம்பார் ரசம் ஏதாவது வேணா வாங்கிக்கோங்க வாங்க. பகவான் சாப்பாடு திருப்தியா இருந்ததா? அதுதான் பகவான் எப்பயும் 11:30 வர. ஆமா சாமி, வேட்டி துண்டு மட்டும் 200. அது வேட்டியும் ஜிப்பா 200, பனியன் 30, 230 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அது இல்லாம அது காலியாகி சாப்பிட்டவங்க ஒரு 30 பேர். 230 பீஸ் மொத்தம். நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. இவங்களுக்கு பரிமாறி விடுங்க சாமி, சாப்பிட்டோம். ஐயா நீங்க சாப்பாடு எடுத்துக்கோங்க. சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கா சாமி? நல்லா இருக்கா? நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுதான் எங்க சேவையினுடைய வெற்றி. என்ன சாமி? இல்ல இந்த முறை கொஞ்சம் நீங்க சொன்னீங்கல்ல 200 பேருக்குன்னு சொல்லவே, வேட்டி ஜிப்பா 200 பேருக்கு சொன்னீங்க, அதனால 200 பேருக்கு செஞ்சது.
கொடுக்கறது தரமா கொடுத்தணும் சாமி, என்னுடைய நோக்கம் அதுதான். இங்க இருக்கிறதா, இங்க என்ன இருக்குதோ அதை வாங்கிக்கோ. ஆமா, அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க. இல்ல ரசம் தான் சொன்னீங்க நீங்க, என் காதுல கேட்டுச்சு. இன்னொரு கரண்டி சேர்த்து ஊத்துங்க சாம்பார். ஊறிடும் சாமி, ஒரு கரண்டி வாங்கிக்கோங்க சேர்த்து ஊத்துங்க. ஊத்துங்க, ஊறிடும், சாதம் இழுத்துரும். கண்ணாடி தான் மாட்டணும். ஆமா, எந்த பக்கம் இருங்க, அவ்வளோதான். அதாவது பொசிஷன்ல அதை வச்சுக்கணும். மோர் மட்டும் வாங்கிக்கோங்கம்மா. அதோ டம்ளர் அதை எடுத்துட்டு வராம பையன். அண்ணா வணக்கண்ணா. நீங்க சாப்பிடல போல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதோ இங்க எடுத்துக்கோங்க, இங்க இருக்க ரைஸ் கொடுங்க கொடுங்க. நீங்க சாப்பிட்டாதான் எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லுவீங்க. வயிறார சாப்பிடுங்க ஜி. ஜி இவங்க ஒரு 3 பேர் சேவைதாரி, ஆளுக்கு ஒரு 100 கொடுத்துருங்க. 3 பேருக்கு மட்டும் கொடுத்துருங்க. மோர் இருக்கு குடிங்க, மோர் இருக்கு குடிங்க. குடிங்க, மோர் குடிங்கம்மா. டிராவல் பண்றீங்க, மோர் பிரியர் அவரு. சாதம் வாங்கினா கூட தனியா வாங்குவார் மோரை. குடிச்சிட்டு இன்னொரு டம்ளர் வாங்கிக்கோங்க. சாப்பிடு. மோர் மோர் இருக்குது, வாங்கி சாப்பிடுங்க. மோர் வாங்கிக்கங்க. சாமி பண்ண தப்பு தான். தண்ணி குடிக்கிறீங்க குடிக்கிறது இந்த கேன் வச்சுக்காப்பா வேஸ்ட்டுங்க இல்லை ஒரு டீஷர்ட் இருக்குல்ல வேஸ்ட் யாரும் கிடையாது வண்டியை ஓரம் போட்டப்பா ஆமாம் அப்போம்மா வாழை இல்லாத
சொந்த வீடு கிடையாது. தண்ணி எடுத்துக்கிறோம். பஜ்ஜிக்கா தண்ணி பசி சாப்பிடு.